அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்கு கோவில் போய் 10 வருஷத்துக்கு மேலே கோயிலில் உட்காந்துட்டுறது எப்போ பார்த்தாலும் எனக்கு அதுதாங்க ஐயா வேலை. கோயிலுக்கு எப்போ பார்த்தாலும் நான் கோயிலே தான் உட்காந்துட்ருப்பேன், ஈஸ்வரன் கோயிலே அது. ஆனால் நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க கடைசி காலத்தில் வந்து பிள்ளைங்க உதவ மாட்டாங்கன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலுமே இப்பயும் உதவலை, பிள்ளைங்களும் உதவலை, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி அனாதி மாதிரி தான் நான். இப்போ தான் எனக்கு இப்போ ஒரு வாரமாக தான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ஜெயக்குமார் இந்த இவங்கெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் பேசினாங்க. எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க ஐயா. இப்போ தான் அந்த நாணயோதையும் என் மனசில் வந்துச்சுன்னா. இப்போ உங்கள் மாமியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் செய்கிற செயலெல்லாம் அவங்க கண்டிப்பாங்க பிடிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கைன்றதை அனுபவித்து தாண்டி வந்தவங்க. அப்போ அவங்க சொல்லும் போது உங்களுக்கு எது சொன்னாலும் அது கேட்ட அந்த கேள்வி சும்மா இருக்க மாட்டேங்குது. நம்ம எங்கே போனாலும் திட்டுது, எங்கே வந்தாலும் திட்டுது, யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடாது என்னது அப்படின்றது. ஆனால் அந்த மாமியார் யாருடைய நன்மைக்கு சொன்னான்றதை யோசிக்க மாட்டாங்க யாருமே. நம்மளை திட்டின்னுக்கிற அந்த கேள்வி அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ மாமியார் ஆனவனு உன் நிலைமை பார்த்தியா, அதே நிலைமை வந்துச்சு பார்த்தியா. இதுதான் வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்றது, புள்ள பொண்ணு பெத்த அது உன் கடமை செய்யணுமே தவிர அது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. துக்கம் ஆயிடுவீங்க நீங்கள். உங்களுக்கு நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவான், நம்ம பொண்ணு நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சிக்கின்னு உங்களுடைய உழைப்பெல்லாம் அதுங்களுக்கு போட்டீங்கன்னா கடைசியில் அது எல்லாத்தையும் பயன்படுத்தின்னு உங்களை அனாதையில் தான் வரும். அந்த நிலைமை தாங்க எல்லாருக்குமே. உனக்கு மட்டும் இல்லைம்மா, இது இயற்கையாக மாறி போச்சு. அதனால தான் நான் சொல்றேன், பெத்த தாயையும் பெத்த தகப்பனையும் மறக்கிற பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகும், சொர்க்கத்துக்கு போகாது. கடவுளை கூட கும்பிடுவானா. தாய் தகப்பனை எந்த பிள்ளைங்க கடவுளா நினைச்சுக்குதோ அதுங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கும். எந்த தாய் தகப்பனை கொடுமைப்பட்டதோ அதுக்கு நரகம் காத்திருக்கும். 7 நரகம்ன்றார் அகஸ்தியர். அது கூட ஒரு நரகம் இல்லை. தாய் தகப்பனை பயிற்சுவேன், தாய் தகப்பனை கொடுமைப்பட்டன பிள்ளைங்களுக்கு ஒரு நரகம் கூட இல்லை, 7 நரகம் காத்திருக்குறான்றார். அதனால பிள்ளைங்க உணரணும், நம்ம இந்த பூமிக்கு வந்தது யாரால வந்தோம், எப்படி வந்தோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கிறோம். அது யாருக்கு காரணம்? கடவுள் காரணமா, தாய் தப்பம் காரணமா சிந்திக்கணும். கடவுளை கும்பிடக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் இல்லைன்னா மனிதனே இல்லை. ஆனால் முதல்ல தாய் தப்ப. அதனால தான் சொன்ன மாதா பிதா குரு தெய்வம்னா. முதல்ல உனக்கு இந்த உலகத்தை காட்டின தாய் தப்பன். தாய் தப்பனை முதல்ல கடவுளா நீ வழிபட்டீங்கன்னா கடவுள்கிட்ட வழிபட முடியும். தாய் தகப்பனை வெறுத்து போட்டு நீ கடவுள்கிட்ட போய் ஒரு வழிபாடும் பண்ண முடியாது. பண்ணினாலும் அது பலன் தராது. அதனால அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், யாரையுமே நம்பாதீங்க. உங்க உடலையே நீங்க நம்பாதீங்க, உங்க உயிரை நம்ம கத்துக்குங்க. அதை தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு துக்கம் இருக்காது. அடப்போடா இவன் இப்பதான் செய்வான், அடப்போடா இவன் இப்பதான் செய்வான். ஆனா அசாத்தியமான தைரியம் வந்துடும். அதனால இந்த பாதையை பின்பற்றி போங்க. இதனால ஒண்ணு நீங்க போய் கடவுள் அடையவானா, பெரிய ஞானி ஆவானா, மனிதனா தைரியமா வாழறதுக்கு வழி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோமா. சரிங்க. அதான் அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி இந்த உங்கள் மகன் பேசுனதை வீடியோ கேட்டேங்க ஐயா. நான் அது சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு உறவுகளும் விலகி போகிறதும் நல்லது தான். நம்ம வந்து எனக்கு இப்போ நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். என்னை விட்டு விலகி போனதும் நான் இந்த பாடத்துக்கு வந்து ஏதோ உங்களுடைய அருளால் நான் ஒரு கடவுளை அடையணும்னு நான் ஆசைப்படுறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். கடவுளை அடையலையோ அது அப்புறம் முதல்ல உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அது நீ உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா கடவுளை அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வழித்தோடு உபதேசம் வாங்குங்க. உபதேசத்தை கரெக்டாக மாதம் வாங்க. ஏன் மாதம் வர சொல்றதால மாதம் உபதேசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாதம் வரும்போது இந்த கிளாஸ் கேட்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த மெசேஜ் உங்களுக்கு பயன் தரும். 2 மாதம் ஒரு வாட்டி 3 மாதம் ஒரு வாட்டி உபதேசம் கொடுப்பாங்க. எல்லா உபதேசத்தையும் வாங்கி பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மட்டும் நினச்சின்னு வாழ்வீங்க, துக்கமே இருக்காது. நான் குருன்னு யாரை தேடியும் போனேங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களை சந்தோஷம். நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்தது நல்ல வழிக்கு போகும். இப்போ நம்ம ஐயா வந்து நாடம் அடைஞ்சார். அவருக்கு குரு பொதிகை மலையார்னு சொன்னார். ஆமாம்.
அப்புறம் கணேசசாமின்னு சொன்னார். இப்போ நிறைய ஒரு குரூப் என்ன பண்ணால் நான் தான் வித்து விதைன்னு சொல்லுது. என்னால் எல்லாம் ஞானமே அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அவருக்கு உண்மையான முதல் குரு யார்? யார் இருந்தால் தான் ஞானம் அடைஞ்சார். அந்த ஆள் இல்லைன்னா அவரால் ஞானமே அடைய முடியாது. அந்த ஆள் யார்? இது ஒரு நல்ல கேள்வி. இதை கொஞ்சம் டீப்பாக போவோமே. இது கொஞ்சம் டீப்பாக போவோம். கணேச சுவாமிகளே அவர் கூட இன்னொரு சாமியார் வந்தார். யாரே? அங்கையா சுவாமிகளே அவர் கூட இன்னொரு சாமியார் வந்தார். இவங்க 2 பேரும், கணேச சுவாமிகளும் அங்கையா சுவாமிகளும் ஞானமே பிரதானம் அப்படின்னு போனவங்க 2 பேரும். அவர் கூட அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படியாப்பட்டவர் சொன்னால், பச்சையில தேடி ரெடி பண்ணுவார். அந்த பச்சையிலெல்லாம் தேடுற எதுக்காக தேடுறாருன்னா, தகரத்தை தங்கமாக மாற்றுவார். ரசவாதம் வேணும், நான் இந்த மூலிகையை வச்சு தங்கமாக பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், குளிகை செய்வேன் அப்படின்னு தேடி 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 போனவர். ஆனால் கணேச சுவாமிகளும் இருக்கிறாரு, அங்கையா சுவாமிகளும் அடையாளம் இருக்குது. அவர் எங்கே போனார்னு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது. எதை தேடி போனவருக்கு? ஞான பாதையில் வந்தது கூட தங்க எதுக்கு என்ன பண்ண போகிறான்? என்ன பண்ண போகிறான்? தேவையே இல்லையே. ஆனால் இந்த பாதையிலையும் வந்து தவறுகள் பண்ணால் காலம் அவங்கள இல்லாத காணப்பட மாட்டேங்குது, அடையாளம் இல்லாத ஆக்குது. ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நாள் வராங்க வீட்டுக்கு. மாடியில் வீடு. ஐயா இருக்கார், கணேச சுவாமிகள் இருக்கார், அவர் கூட அங்கையா சுவாமிகள் இருக்கிறார். ஆனால் கணேச சுவாமிகள் மௌனத்தில் இருக்கிறவர். அவர் ஐயா என்னைக்கு பார்த்தாரோ அதுக்கு முன்னாடி இருந்து அவரு அப்படின்னு பேசுவார். ஆனால் மௌனத்தில் இருக்கிறாரு. அவர் பேச்செல்லாம் நிறுத்தி இந்த ஞானமே பிரதானம்னு மௌனத்துக்கு போயிட்டார். யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார். நமக்கே எதனா புரியலன்னு தலை சொஞ்சோன்னு வச்சுக்கலாம், ஒரு நோட்டை எடுத்து எழுதி காட்டுவார். அப்படி ஒரு மௌனத்தில் இருந்தவர். ஆனால் அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, சிவராத்திரி, பௌர்ணமி இல்லை சிவராத்திரி அன்னைக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கின்னு திருவாசகம் படிக்கிறாங்க. ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு, அங்கையா சுவாமிகள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. இவங்க 2 பேருக்கும் மாற்றி 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 பேசினே இருக்கிறாங்க. நல்லா ஆர்குமெண்ட் போயின்னு இருக்குது. இவர் உட்காந்து பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு மௌனத்தில் இருக்கிறார். யார்? கணேச சுவாமிகள் மௌனம், அவர் பேச மாட்டார், பார்த்துனே இருக்கிறார். இவங்களோட அந்த உரையாடல் வந்து அளவுக்கு அதிகமாக போக 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 இவரால் பொறுக்கவே முடியல. இவர் மௌனத்தை கலைச்சிட்டு இவரை மீறி, இவரை அறியாமல் இவரும் கூட சேர்ந்து கலந்து பேசினே இருக்கிறாரு. இவரு பேச 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 இவங்க 2 பேரும் உசாராயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இவர் மட்டுமே பேசிக்கிறார். யாரு? இவ்வளோ காலம் தவத்தில் இருந்தார். யாரு? மௌனம் தவத்தில் இருந்த கணேச சுவாமிகளே அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் கூட சேர்ந்ததுனால? ஞான கூட்டம் ஒன்றா சேர்ந்தா ஊமையும் பேசும். பேசினவன இவங்க ஆச்சத்தில் இவங்க கம்முனுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நிதானத்துக்கு வராரு. அட பாவிங்களா, என்ன மௌனத்தை காய்ச்சிட்டீங்களா? அப்போ ஐயா அந்த தொடர்பு எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோ பெரிய ஞான கூட்டத்தில் தான் வந்தார். ஆனால் இவங்க தான் இவர் ஞானத்தை அடையதுக்கு காரணமா? பட்டினத்தார் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் எதுவுமே பிரதானம் இல்லை, எல்லாம் பொய்ப்பா. என் பிள்ளை எனக்கு உணர்த்திட்டான். எப்பா ஊசிக்கு காது இல்லைன்னா அது கதை விதிக்கு வருமா? விற்க முடியாது. அதை போல் இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா நயா பைசா கூட உதவ மாட்டேப்பா. அந்த காது இல்லாத ஊசியும் இந்த உயிர் இல்லாத உடம்பு ஒன்று, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ பெரிய உண்மை எனக்கு உணர்த்திட்டான்பா, இனி எனக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு போகலான்னு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, எங்கண்ணா என்ன போகிற? என்ன கூப்பிட்றாங்க? எங்கண்ணா என்ன போகிற? எனக்கு எல்லாம் வாழவே பிடிக்கலம்மா, எனக்கு உண்மை புரிஞ்சு போச்சு, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. கிளம்புனவரை கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே போகிற? நான் ஞானத்தை தேடி போகிறேன். ஞானத்தை தேடி நீ அணைஞ்சிட முடியுமா? தெரியாது. ஆனால் முடிவு பண்ணிட்டேன் போனோன்னு. அப்படிலாம் போனேன்னா போன வழி தெரியாமல் திரும்ப வந்துடுவேன். ஞானம்தான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு அந்த அம்மா ஒரு குருவை காட்டுறாங்க, சிவானந்தர்னு ஒருத்தர். அவரு காட்டின குருக்கு, அந்த அம்மா காட்டின குரு கிட்ட போய் தான் முதல் உபதேசம் பட்டினத்தார் வாங்குறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி,
முதல் உபதேசம் கொடுத்த சிவானந்தர் பட்டினத்தார் குருவா, இல்லை சிவானந்தரே காமிச்சா அவங்க அம்மா முதல் குருவா? அம்மா தான் முதல் குரு. அப்போ நம்ம சுவாமிகளே நிறைய பேர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறேன், அவங்களாம் குருவா? ஆனால் நீ போகிற வழி நல்ல வழி தான்ப்பா, நீ என்ன வழி உனப்போ, இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட இருந்த அவங்க மனைவி முதல் குருவா? மனைவி இழுத்து பிடிச்சிருந்தா அவர் ஒரு புருஷனாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கலாம், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு நாள் மகன் ஆயிருக்க முடியாது. அப்போ யாரோட தியாகத்தினால ஒரு மகன் வராரு? ஒரு மனைவியோட தியாகத்தினால மகன் வராங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த மனைவி கூட ஒரு கட்டத்தில் குரு தான். குரு எப்படி ஞான வழி போனால் நீ போகிற வழிக்கெல்லாம் கூட துணையாக வந்து நிற்பாரோ, நீ போகிற வழிக்கெல்லாம் மனைவியும் வந்தால் மனைவியும் ஒரு குரு தான். உன்னை கெடுக்கலையே, உன்னை தடுக்கலையே, உனக்கு எங்கேயும் முட்டுக்கட்டு போடலையே, ஆசையை காட்டலையே, பாசத்தை காட்டலையே, பந்தத்தை காட்டலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தை யோகத்தை அவங்க பண்ணலைன்னா கூட அந்த தன்மையை அவங்களால உணர முடியுது இல்லையா? அதனால அவங்களும் முதல் குரு ஐயாவுக்கு. இதெல்லாம் ராமகிருஷ்ணரோட அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்குது பாருங்க. அதுதான் சொல்கிறது. நரகுணம் எங்கே ஒன்றா இருக்குது. அதனால் இது தெரியாத கூட்டம்தான். அவர் இல்லைன்னா இவர் இல்லைங்க, நான் இல்லைன்னா அது இல்லைங்க. பிம்பம் தன்னைத்தானே உருவாக்குது. ஆனால் ஒரு மகானுக்கு பின்னாடி, அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட தியாகம் இருக்குது. ஆனால் தியாகம் பண்ணவங்க யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருக்கோ பண்ணல, மக்களுக்காக பண்ணுறாங்க. ஐயா கிட்ட நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க. டொனேஷன் கொடுத்தவங்க நினைப்பாங்க, நான் போய் ஐயாவுக்கு டொனேஷன் கொடுத்தேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்களே, கொடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஐயா தன்னோட பணத்தை எடுத்து போட்டிருந்தாருன்னா, நான் இந்த ஆசிரமத்துக்கு எவ்வளோ போட்டேன் தெரியுமா சொல்லிப்பாரா? இல்லை ஐயாவோட புள்ள ஏதாவது 10 ரூபா கொடுத்துருந்தா நான் கூட ஐயாவுக்கு கொடுத்துருப்பேன்னு புள்ள சொல்ல முடியுமா? எதை செஞ்சாலும் நினச்சி பார்க்கக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாத ஒரு இடத்துல இருந்து ஒரு குடும்பம் வந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? நீ இல்லைன்னா இன்னொருத்தன் வந்திருப்பான். புரியுதா சாமி? ஆணவம், மனுஷனோட ஆணவம். ஒரு குரு ஒரு முட்டாளை கூட ஞானியாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் மனுஷனோட ஆணவம் ஒரு ஞானத்தை அடையக்கூடிய எல்லைக்கு போயிட்டு திரும்ப முட்டாளாக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து விதி. யார்கிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அதான் ஐயா படித்து சொல்லுவார், எவா நீ எல்லாம் தெரிஞ்சவன் தான், ஆனால் ஆணவத்தோடு இருந்துடாத. ஏன் இருக்கக்கூடாது? இருந்தா என்ன தெரியுமா? நீ போய் சிவன் பக்கத்தில் உட்காந்தா கூட சிவனுடைய கண்ணையே மாயை கட்டும். என்னடா பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து தானே திடீர்னு காணுமேன்னு பார்த்தா சிவனுக்கே தெரியாமல் உன்னை வலிச்சுட்டு போய் போட்டுரும். அப்போ சிவனை கட்டக்கூடிய, அவன் கண்ணை கட்டக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள் மாயை. அதுக்கு இடம் கொடுக்கணும்னா எது வேணும்? நமக்கு கொஞ்சோண்டு ஆணவத்தை அப்படி தூக்கி விட்டால் மாயை பர்மனெண்ட்டாக உட்காந்துரும். பெரியவங்க சொல்லுவாங்க, உட்கார இடம் கொடுத்தா காலை நீட்டி பத்துட்டான். அந்த மாதிரி மாயை வேணாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் என்ன பண்ணணும்? ஆணவம் நமக்குள்ளே வராத பார்த்துக்கணும். பேச்சிலையோ செயல்லையோ நடத்தையிலையோ எதுலேயும் ஆணவம் வராமல் பார்த்தால் மாயை என்கிட்ட வராது. மாயையாக வராது. அசிஸ்டன்ட் தான் முதல்ல அனுப்புவான். போய் எப்படிங்கிறா பாப்பா, ஒரு தேர்வு வரா தேரமாட்டாரா அப்படின்னு. அப்போது ஆணவம் வருதுன்னா பின்னாடியே அவங்க அப்பா மாயம் வரான்னு அர்த்தம். அப்போ உண்மையிலே புத்திசாலி ஞானத்தை தேடி போனால் எந்த சூழ்நிலையும் இப்படி ஒரு ஆணவம் நம்ம மனசில் நம்ம எண்ணத்தில் உதயமாகாத பார்த்துக்கினா எந்த வகையில் தப்பிச்சு கரையேறுவோம். இல்லைன்னு சொன்னால் பாடம் கொடுத்த குருவாலையும் காப்பாற்ற முடியாது.